அரசியலிலும் நடிப்பிலும் மக்கள் மத்தியில் ஆதரவு பெற்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அரசியல் சாம்ராஜ்யத்தை பற்றி சில பேருக்கு தெரியாது. சிலரோட அரசியல் என்பது வரலாறு காணாத பேர் சொல்லும். அதுபோல தான் கேப்டனோட வரலாறு. தளபதி விஜய் அவர்களோட அரசியல் களம் என்பது சில சரமரியான ஒரு குதூகலமாக இருக்கிறது. இப்போ இருக்க அரசியல் களத்தில் தளபதியோட சினிமா மார்க்கெட்டு நல்லா இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ரசிகர் பட்டாளத்தை வச்சு நம்ம நாட்டோட முதலமைச்சர் ஆயிரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பில் தான் அரசியலில் நிறைய வருகிறார்கள். பொதுவாக ஒரு சினிமா என்பது உலகம். அன்றைய காலகட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லேருந்து நிறைய நடிகர்கள் அரசியல் வந்திருக்கிறாங்க. குறிப்பாக நாமளும் அரசியல் வந்தால் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானம் ஆகலாம் என்று தான் கருதுகிறார்கள். இவரை பற்றி நம்ம நடிப்பில் மிகப்பெரிய ஒரு நடிகன் தான். சினிமா மார்க்கெட்டிலும் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கும் ஒரு நடிகர் அவர் தான் இளைய தளபதி விஜய் அவர்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ரசிகர்கள் அதிகமாக இருக்கலாம். ரசிகர்கள் இருந்தாலும் தன்னோட ரசிகர்களை கட்டுக்கோப்பாக கண்ட்ரோலில் வைக்க முடியாத இவர் நாட்டை கொடுத்தா எப்படி கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா நிற்கிறாங்க, அந்த அம்மாவை குழந்தைகளை அடிக்கிறாங்க, அவங்கள சார்ந்தவங்களே அவங்கள அடிக்கிறாங்க. பொதுவாக இது எல்லா இடத்துலையும் இருப்பது தான். இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிடணுங்கிறது தான் சில கருத்துகள். சில பேரோட கருத்துகள் அவர் கொண்டுட்டு ஓடி ஒளிஞ்சிட்டாரு, சில பேர் போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துக்கு திரும்பியும் விஜய் வந்திருந்தா கூட்டங்க நெரிசல் வரும், திரும்பியும் டெத் ஆகும், இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்னால தான் வராமல் இருக்காருன்னு சொல்லி சில கருத்துக்கள் இருக்கிறது. நம்மளோட கருத்துலாம் அதெல்லாம் கிடையாது. பொதுவாக இவரோட அரசியல் களம் என்பது இன்றும் நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகர்கள் சில கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் இப்படியே ஒன்றுமே இல்லை, ஒரு ஆறுதல் தெரிஞ்சு வச்சா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு நன்கொடை கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்கட்டும், பணவளம் கொடுத்தா எல்லாமே முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது அரசியல் கடமை கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் கட்டுக்கோப்பாக வைக்க தெரியாத இந்த அரசியல் களத்தில் எப்படி புஷி ஆனந்த் என்பவரை வைத்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுற அரசியலை பொறுத்த வரைக்கும் சில விஷயத்தில் புல்படாக உள்ளது. புஷி ஆனந்த் தான் முழுக்க இவரோட ரேஞ்சு காரணம். விஜய் நல்லவர் தான், ஒரு சாதாரண ஒரு அமைதியாக இருந்து சில விஷயத்தை சாதிக்கக்கூடிய சினிமா துறையில் நல்லவர். சினிமா மார்க்கெட்டிலே நல்ல ஒரு பேர் இருந்த ஒரு ஆள் தான் விஜய் அவர்கள். இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னே நிறைய சம்பவங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் மேலே மதிப்புகள் இருந்து இந்த சம்பவம் நடந்தது சுத்தமாக சினிமா துறையில் விஜய் அவர்களுக்கு மார்க்கெட்டை இழந்துட்டார். அந்த அளவுக்கு சில விஷயங்கள். இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்பான்சரை கொண்டு வராங்களே, இவர் ஒன்றுமே இல்லை, அந்த களத்தில் இவர் இறங்கி நடந்தால் நிறைய பேர் துள்ளி குதிப்பாங்க, ரசிகர்கள் பார்ப்பாங்க, ஒரு சந்தோஷம், அப்படியே அந்த ஆசை போயிடும். அந்த ஆசை மோகம் அப்படியே போயிருங்கிறதுனா தன்னோட ரசிகரோட அர்ப்பணிப்பு அப்படியே கிடைக்கும். அதை இவர் பண்ணுறது கிடையாது. இவரை சுற்றி 100 பேர் ஸ்பான்சர் பூரா பார்த்தீங்கன்னா கிந்திகாரனாக தான் இருக்கிறாங்க. மற்ற நாடுகளில் இருந்து நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா தமிழங்கிறோம், வேறவங்களை வைத்து ஸ்பான்சராக சில விஷயங்களை பண்ணுறாரு. ஒரு தைரியமாக களத்தில் இறங்கணும். நமக்கு ஒரு பிரச்சனைனா, மக்களுக்கு பிரச்சனைனா குரல் கொடுக்க வந்தாங்க தலைவன். அதுக்காண்டி நம்ம சினிமா வசனத்துக்கு வசனம் பக்கமாக பேசிட்டு நம்ம நேரடியாக போயிட்டு ஒரு இடத்துல பேசும்போது பேச முடியாது. மைக்கை பிடிச்சி என்ன வேணாலும் நம்ம பேசலாம். அந்த இடத்துல நடந்தோடனே ஸ்பாட்டில் நிற்கணும். அவ்வளவு கூட்டம் வரட்டுமே, அந்த இடத்துல சொல்லிட்டு தன்னோட ரசிகர் படைகளை வைத்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும். நம்மளோட ரசிகர் தான் நம்மளை எவ்வளோ அளவுக்கு நேசிக்கிறாங்களோ நம்ம மேலே ஒரு இது படாமல் பார்த்துக்கூட தான் ரசிகர்கள். இவர் ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தால் தான் அரசியல் களத்தில் இவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வர முடியும். முழுக்க அரசியலில் இவர் நிறைய பேரை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விட்டுருக்காங்க. அவங்க விட்டுருக்க எல்லாருமே பொறுக்கிங்களாக தான் விட்டுருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லவனே கிடையாது. தேர்ந்தெடுத்து சில விஷயத்தை பண்ணணும். அதுபோல் அரசியல் களம் என்பது விஜய் அவர்களுக்கு கேப்டனையும் விஜயகாந்தையும் கம்பேர் பண்ணும்போது கேப்டனோட கடுகு அளவு கூட விஜய் அவர்கள் வர முடியாது தான் நம்மளோட கருத்துக்களை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இப்படி சொல்கிறோம்னா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்தே தன்னோட நன்கொடைகளை நிறைய செய்தவர். நடிகர் சங்கம் மூலமாக நிறைய பேருக்கு அரசியல் வரும் நோக்கம் எல்லாம் கிடையாது. பலா போன இந்த மக்கள் தான் அவர்களை அரசியல் வாங்கன்னு சொல்லி தள்ளி கொண்டாந்து இப்போ அவரே இல்லாமல் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவரை போல ஜாம்பவனாக யாரும் வர முடியாதுங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் எங்கு சென்றாலும் அவரோட ரசிகர் தான் ஸ்பான்சர். அவனுக்கு 20,000 இந்த இப்போலாம் லட்சக்கணக்கில் கொடுத்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவரோட ரசிகர்களுக்கு எந்த ஒரு விழாவோ நடிகர் சங்கம் எந்த ஊருக்கு சென்றாலும் சரி அவருக்கு பொறுத்தவரைக்கும் ஸ்பான்சரே கிடையாது. டிரைவர் இருப்பாருங்க, பக்கத்தில் அவங்களோட நண்பர்கள் ராதா ரவி இந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. அரசியலில் மற்ற எல்லா நண்பர்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி அரசியல் காலத்தில் கேப்டன் ஒரு ஊருக்கு போனார், அந்த ரோட்டில் அப்படியே நடந்து போவார். எத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் அந்த இடத்துல வருவார். நீங்கள் ஒரு மாநாடை பார்த்துருப்பீங்க. குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் வரும்போது அந்த மாநாட்டில் அந்த ஜீப்பில் கையை காமிச்சிட்டு அப்படியே வராரு, ஓய்னு சத்தம். ஒரு கீறல், ஒரு பிதுங்கல், ஒரு இதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்கள் எதனா வெளியிட்டு இருக்கிறாங்க, இத்தனை லட்சம் மக்கள் வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்னு. விஜயகாந்த் ரோட்டில் நடந்து போனாலே அது
மாநாடு மாதிரி தான் இருக்கும். இது விஜய் நடந்து போனாலே மாநாடு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் விஜயகாந்த் நடந்தாலே அந்த ஏழை ஜாதியில் நீங்கள் பாருங்களேன், அப்படியே துள்ளி குதித்து வருவாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் ஷாட் எடுக்கும்போது. அந்த மாதிரி சினிமாவில் எந்த அளவுக்கு தீர்க்க தரிசனியாக வசனங்கள் கத்திமுனை போல பேசினாரோ அதே போல் மக்களுக்கும் களத்தில் குரல் கொடுத்து இறங்கியிருக்கிறாரு விஜயகாந்த். இறங்கி சண்டை போடாத இடமும் கிடையாது. அரசியலையும் சரி, ரசிகர்களையும் சரி, மக்களுடையும் சரி, நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கிறாரு. பொதுவாக நம்ம நாட்டோட முதலமைச்சரை அந்த தப்பான வார்த்தைகளை சுத்திகரிப்பது மிகப்பெரிய ஒரு வருத்தம். நமக்கு ஆப்போசிட்டில் யார் இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும் கூட அதை எப்படி பேசணுமோ அதுதான் அந்த குணம் இருக்கணும். அந்த குணம் விஜய்கிட்ட இல்லை. அதுதான் விஜயகாந்த் அவர்கள் எத்தனையோ முறை செந்தூர பாண்டி தம்பி அண்ணன் மதுரையில் இருந்து பிறந்தவர் எங்கள் அண்ணன் அப்படிங்கிறார். அன்னைக்கு எல்லாரோட கேள்வி இதுதான், எங்கள் அண்ணங்கிறிய 2015 அவர் கொஞ்சம் உடல்நல முடிகிற போது பார்க்கலாமே சினிமா மார்க்கெட்டில் உச்சத்தில் இருக்கிற ஏன் சண்முக பாண்டியன் அவரை ஒரே ஒரு ஆக்டிங்கில் ஒரே ஒரு படத்தில் கூட்டிலேருந்து ஏதோ ஒன்று கொடுத்துடலாமல் இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யாமல் அரசியல் ஆதாயத்துக்காக கேப்டனோட ரசிகர்களையும் தொண்டர்களையும் தேடுறது அது என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கேப்டனோட ரசிகர்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர் பலம் அதிகமாக, கேப்டனோட பலம் அதிகம். பார்த்தீங்கன்னா கேப்டனோட பலந்தாய அதிகம். இன்றும் கேப்டனோட ரசிகர்கள் பலம் தான் இருக்கிறது. அது நிறைய பேருக்கு தெரியல. இப்போ இருக்க 2K ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா விஜய் அந்த கொண்டாடட்டும். 66 படங்கள் நடிச்சு இன்னும் 100 படங்களை தாண்டி நிறைய வெற்றிகளை கொடுக்கணும். வெற்றி கொடுத்து சினிமா துறையில் ஒரு சாதனைகள் சாதிச்சு எவ்வளோ பணங்கள் இருக்குது, அதெல்லாம் அவர் தக்க வச்சு கொள்ளலாம். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மாதிரி களத்தில் நேருக்கு நேரு சந்திக்கக்கூடிய தைரியம் இருக்கா? ஸ்பான்சர்களை வச்சு அந்த களத்தில் வரக்கூடாது. ஒரு மாநாடு என்றால் தன்னோட தொண்டர்கள் படைகளை வைத்து தான் அந்த அரசியல் களத்தை நடத்த வேண்டும். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பான்சரை வச்சு அந்த வேனில் பேசுகிற 5 நிமிஷம் போயிட்டு அவங்க இடம் கொடுக்குறாங்க, கொடுக்கல. நம்மளை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அந்த இடத்துல பேசிட்டு போயிட்டே இருக்கணும். மற்ற இடத்துல நின்று பேசுகிறத விட எப்படி பேசணுமோ அதுதான் ஒரு அரசியலுக்கான, ஒரு முதலமைச்சருக்காக, ஒரு தகுதியான ஒரு வேட்பாளருக்கான ஒரு பட்டியலை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் மனசில். இன்றைக்கி அவங்க இறந்துட்டாங்க, இன்றைக்கி கட்சி கொடி இறந்தாங்க, நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய இறப்புகள் தான் அவரோட ஆரம்பத்திலேருந்து எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு வெற்றிக்கு அறிகுறின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. வெற்றிக்கு அறிகுறியாகவே இருக்கட்டுமே. ஒரு தைரியமாக ஒரு இடத்துல நின்று தன்னோட ரசிகர்களை தொண்டர்களை கண்ட்ரோலுக்கு வச்சு கூட முடியாதவர்கள் நாளைக்கு நாட்டை கொடுத்தா எப்படி கொடுக்க முடியும் தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருனா இருப்பாங்க, கைத்தட்டினா அமைதியாக இருங்கன்னா இருப்பாங்க. எத்தனையோ ரசிகர் மன்ற கூட்டங்கள், எத்தனையோ மாநாடு, எத்தனையோ விஷயங்களை சென்றிருக்கிறாரு. கேப்டன் அவரோட கையசைவு அப்படி இல்லையா, வேட்டியை மடித்து கட்டிட்டு இருறா அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒரு குணங்கள் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் வராது. இதுபோல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இவங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ கூட்டங்கள், எவ்வளோ ரசிகர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் எந்த ஒரு அசம்பாதமும் நடந்தது கிடையாது. அசம்பாதங்கள் நடக்காமல் தன்னோட ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டாதான் அரசியல் களத்தில் சராசரியாக வெல்ல முடியும் என்று அன்றைய காலகட்டத்தில் புரட்சித் தலைவர் நடிகர் தினத்திலிருந்து ஃபாலோ பண்ணி விஜயகாந்தையும் ஃபாலோ பண்ணி வந்திருக்கலாம். ஆனால் இவர் யாரையுமே ஃபாலோ பண்ணாமல் தன்னோட அரசியலை வச்சு ரசிகர்களை வச்சு எப்படியாவது முட்டுக்கட்டை போடலாம்னு சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் போகிறாரு. ஒரு நடிகன் வராம்னா எல்லாருமே பார்ப்பாங்க. சில்க் ஸ்மிதா போனால் ரோட்டில் பார்க்க மாட்டாங்க, நமிதா ஐயோ அப்படின்னு சொல்லி மக்கள் கூட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ரசிகர்களை பார்க்க ஒரு ஆர்வம் இருக்கும். விஜய் திரையில் பார்த்த நம்ம நேரில் சந்திக்கணுமே அப்படிங்கிறத நிறைய பேர் பார்ப்பாங்க. பொதுவாக இப்போ எல்லா ரசிகருமே, இப்போ எல்லா நடிகரோட ரசிகர் இருந்தாலும் கூட விஜய் போனால் போய் பார்க்க தான் செய்வாங்க. அப்புறம் கூட்டம் கூட தான் செய்யும். அதுக்கான பாதுகாப்புகள் சில விஷயங்களை நாம தான் ஏற்படுத்தி கொள்ளணும். நம்ம தலைவர் வராருன்னா நம்ம ரசிகர்கள் தான் இருந்து சூழ்ந்து அவரை பாதுகாக்கணும். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இருந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான். ரசிகர் படையிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு தரமான ஒரு பாதுகாப்புக்கு தொண்டர் படைகளை வைத்து தான் வீட்டுக்கு போய் சேரணும். மக்கள் கரெக்டாக போகணும், அதுக்கப்புறம் தான் வண்டியை மூவ் பண்ணுவார். அந்த அளவுக்கு கேப்டன் மக்கள் மேலே ஒரு அன்பு கொண்ட ஒரு தலைவன் தான். இன்று அவரை பொறுத்தவரைக்கும் எங்கள் அண்ணங்களாம் யாருமே ஏற்றுக்கூட மாட்டாங்க கேப்டனோட ரசிகர். பொதுவாக கேப்டன் குடும்பத்திற்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. தன்னை தாய் தந்தைகளை ஒதுக்கி அரசியலில் வருவது என்பது மிகப்பெரிய ஒரு தவறு, ஒரு முட்டாள்தனம். இந்த தவிர கேப்டன்லாம் செஞ்சது கிடையாது. தன்னோட மனைவியை கூட கூட்டு போய் தான் அரசியல் களத்தில் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டாங்க. இங்கே ஒரு பெண் என்ற அளவுக்கு ஜெயலலிதா அவங்கள போல ஒரு பெண் சிங்கமாக ஜான்சி ராணி போல வள வருவது பிரேமலதா விஜயகாந்த். அரசியல் களத்தில் இன்னும் கொஞ்சம் சூடுபடியாக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான தன்னோட ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வைத்து அரசியல் நடத்தினா சிறப்பாக இருக்குன்னு தான் நம்மளோட கருத்துக்கள் இருக்கிறது. உங்களோட கருத்து? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிங்கங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு இதுதான். ஆனால் கேப்டன் மாதிரி கர்ஜனையான நடிகன் எவனும் பார்க்க முடியாது. விஜயின் அரசியலை பொறுத்த வரைக்கும் சில கோட்பாடுகள் மாற்றி வைத்தால் நல்லா இருக்கும் தான்.